رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا مرضت فهو يشفين صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم ما أنزل الله داء إلا أنزل الله له دواء أو كما قال عليه الصلاة والسلام. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் தர்பியாவுடைய வகுப்பில் பார்த்து கொண்டு வர பாடம் நோய் சம்பந்தமாகும். நோய் என்பது அருளா அல்லது அல்லாஹ்வுடைய சோதனையா வேதனையா என்று பார்த்தோம். அதுக்கு பின்னால் நோய் வந்து ரெண்டு வகையான நோய் இருக்குது. ஒன்று உள்ளத்துடைய நோய், அடுத்த உடலுடைய நோய். சென்ற வாரத்துக்கு முந்தின வாரம் நாங்கள் பார்த்தோம், ஒரு மனிதனுக்கு உள்ளத்தில் நோய் இருந்தால் அது எப்படி விளங்குறது, அதுக்கான சிகிச்சை என்ன, துவாக்கள் என்னன்னு பார்த்தோம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற பாடம், ஒருவருக்கு நோய் வந்தால், உடல்ல நோய் வந்தால் அவர் என்ன செய்யணும், அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதலாவது நல்லா விளங்கிக்கோங்க, நோய் என்பது அருள் என்று நாங்கள் விளங்கிட்டோம், பாவங்கள் மன்னிக்கப்படுது என்று விளங்கிட்டோம். அதே பக்கம் இன்னொரு பக்கம் ஒன்று இருக்குது, நோயற்ற வாழ்வு தான் குறைவற்ற செல்வம் என்று ஒன்றும் இருக்குது. ஆனாலும் நோய் வந்து இப்போ நாங்கள் பாவிக்கிற உணவு வகைகள், இந்த சூழல், இவைகள் எல்லாம் வச்சு 40-42 எங்களுக்கு என்ன செஞ்சிடும், 2 லாட்டை காட்டிடும், ஸ்டார்ட் ஆகுங்க. என்று சபையில் நாங்கள் 50 பேர் இருந்தால் கிட்டத்தட்ட 30-35 பேர் நோய்க்கு மருந்து பாவிக்கிறவங்க தான் இருப்போம். இப்போ சிலவங்க நினைக்கக்கூடாது, அல்லா தானே நோயை தந்தான், அல்லா தானே குணப்படுத்தட்டும், இப்படி நாங்கள் ஒரு நாளும் மோட கொள்கையில் இருக்கக்கூடாது, மோட்டுக் கொள்கையில் இருக்கக்கூடாது. சிலவங்க அப்படி சொல்ற, அல்லா தானே நோயை தந்துட்டு அவங்க குணமாக்கட்டும். அது வந்து எங்களை மார்க்கத்தில் எங்களுக்கு அப்படி வழிகாட்டப்படவே இல்லை. இன்றைக்கு தலைப்பே நோய் வந்தால் மருத்துவம் செய்யுங்கள், இதுதான் தலைப்பு. நோய் வந்தால் மருத்துவம் செய்யுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தாவௌ இபாதல்லாஹ் ஃபஇன்னல்லாஹ லம் யதஅ தாஅன் இல்லா வதஅ லஹு தவாஅன் கைர தாஇன் வாஹிதின் சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸ் அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய அடியார்களே, மருத்துவம் செய்யுங்கோ, சிகிச்சை செய்யுங்கோ. நிச்சயமாக அல்லாஹு தஆலா ஒரு நோயை இந்த பூமிக்கு இறக்கல்ல, அதற்கான மருத்துவத்தை அல்லாஹ் இறக்கியே தவிர. இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, மா அன்ஸலல்லாஹு தாஅன் இல்ல அன்ஸலல்லாஹு லஹு தவாஅன். அல்லாஹு தஆலா நோயை இறக்கல்ல, ஆரோக்கியத்தை, அதாவது சிகிச்சையை, மருத்துவத்தை இந்த பூமியில் இறக்காம அல்லாஹ் தஆலா என்ன செய்யல, நோயை தரல. அப்ப ஏதோ சிகிச்சை இருக்கு, இல்லைன்று இல்லை, மருத்துவம் இருக்குது, மருந்து இருக்குது. ஒரே ஒரு நோய்க்குத்தான் மருத்துவம் இல்லை. அது என்னது, வயசாளி ஆகினா அதுக்கு என்ன இல்லை, அதுக்கு மருத்துவம் இல்லை. நாங்கள் டை அடித்தாலும் பெட்டான போட்டாலும் என்ன செஞ்சாலும் வயசாகினா அது வயசாகி வைத்துக் கொண்டிருக்கும், அது பொடிய நாகையில் அமருவா. மற்ற எல்லாத்துக்கும் ஏதோ எங்கேயோ ஒரு நோய்க்கு மருத்துவம் இருக்குது. அது கண்டுபிடிக்காதது அல்லது மருத்துவத்துறையில் இருக்கிற குளறுபடிகள், மருத்துவத்துறையில் இருக்கிற சில அணுகுமுறைகள் அது பிழையாக இருந்தாலும் ஏதோ மருத்துவ நோய் வந்தால் மருத்துவம் இருக்குது, ஷிஃபாய் இருக்குது. இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு கய்யிம் அல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அந்த ஹதீஸை அத்திபுன் நவவில ஜாது மஆத் என்ற கிதாபில் பதிவு செய்கிறாங்க. வகான இலாஜுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லில் மரதி ஸலாஸத் அன்வா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோய் வந்தால் 3 முறையில் மருத்துவம் செய்வாங்களாம். 3 முறையில் என்ன செய்வாங்க ரசூலுல்லாஹ், மருத்துவம் செய்வாங்க. ஒன்று பில் ஔதியத்தி தபீஇய்யா, மருந்துகளின் மூலமாக. அடுத்தது இன்ஷா அல்லாஹ் சொல்லுவேன் நான், பரவாயில்ல.
சில மருந்துகளின் மூலமாக, சில மூலிகைகள் மூலமாக ரசூலுல்லாஹ் மருத்துவம் செஞ்சிருக்கிறார். இன்னும் ஒன்று இருக்கிறது, இரண்டாவது மருத்துவம் பில் ஔதியத்தில் இலாஹியா, ஓதி பார்க்கிறது, கண்ணூருக்கு ஓதி பார்க்கிறது, துவாக்களை ஓதி தடவுறது, இப்படி ஒரு மருத்துவம் ஒன்று இருக்குது. மூணாவது ஒன்று இருக்குது பில் ஔதியத்தி பில் முரக்கபி மினல் அம்ரேனி, ஓதியும் பார்க்கணும், அதே போல என்ன செய்யணும், மருத்துவமும் செய்யணும். ரெண்டும் இருக்குது. சரி, இன்றைக்கு நாங்க பார்ப்போம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மருத்துவம் எப்ப செய்ய சொல்லிக்கிறாங்க, என்னென்ன சப்ஜெக்டுகள்ல அந்த மருத்துவம் செய்ய சொல்லிக்கிற விஷயம் பார்ப்போம். பாருங்க, ஹதீஸ் வருது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரில் ஹதீஸ் வருது, இன்னமல் ஹும்மா அவ் ஷித்தத்தில் ஹும்மா மின் ஃபைஹி ஜஹன்னம் ஃபஅப்ரிதூஹா பில்மா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நிச்சயமாக இந்த காய்ச்சல் என்றது நரகத்துடைய ஒரு சூடு, நரகத்திலிருந்து வரக்கூடிய சூடு என்றாங்க. அப்படியான இந்த நரகத்திலிருந்து வர சூடு அல்லது காய்ச்சல் வந்தோடனே ஒரு மனுஷனுக்கு சூடு வரக்குள்ள என்ன நினைவு வரும், அது நரகத்தை நினைவுபடுத்தும் என்றதான் அதனுடைய அர்த்தம். அப்ப சொன்னாங்க பாருங்க, உங்களுக்கு காய்ச்சல் வந்தால் ஃபஅப்ரிதூஹா பில்மா, தண்ணியை கொண்டு உங்களோட உடலை நீங்க என்ன செய்ய, கூலாக்குங்க. நீங்க சிகிச்சை வருதா இல்லையா? காய்ச்சல் வந்தா சும்மா இருந்தா சரி வராது. காய்ச்சல் வந்தா முதலாவது இந்த உடலை நாங்க என்ன செய்யணும், சூட தணிக்கணும். இப்ப காய்ச்சல் வந்தோம் டக்குனு டாக்டர் தான் எடுத்துக்கணும் போல. முந்தி காலங்களில் காய்ச்சல் வந்தோன்னு என்ன செய்வாங்கண்டா, ஆயில் புடவையில தண்ணியை நிரப்பி அப்படி தண்ணியை நனைச்சி புளிஞ்சி முழு உடல்ல என்ன செய்வாங்க, தேய்ப்பாங்க. அது ஒரு சிகிச்சை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சக்கராத்துடைய கடைசி நேரத்தில் கடுமையான சூட்டில் இருந்தாங்க, தண்ணியை மேல ஊத்தினாங்க. அப்ப பாருங்க, இங்க என்ன சொல்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, காய்ச்சல் வந்துட்டால் முதலாவது நீங்க தண்ணியை கொண்டு உங்களோட உடலை குளுமையாக்குங்க, கூலாக்குங்க. இது ஒரு ஆதாரம். ரெண்டாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த ஹதீஸ் திர்மிதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ததாவௌ மின் தாத்தில் ஜன்பி பில் குஸ்தில் பஹ்ரி வஸ்ஸைத். சொன்னாங்க, இந்த உடல்ல பக்கவாட்டில் ஏற்படுகின்ற இந்த வலிக்கு தான், இந்த வலிக்கு நீங்க பில் குஸ்தில் பஹ்ரி என்று சொல்றது ஒரு மூலிகை. அது என்ன மூலிகைன்னா, இன்னைக்கு இந்த போன்ல சர்ச் பண்ணி வச்சுக்கிறேன். அது இந்த கருவப்பட்டைக்கு தானே, இந்த கருவப்பட்ட மாதிரி தடிப்பமான ஒரு மூலிகை ஒன்று, அது இந்தியாவில் தான் இருக்குது. நான் நினைக்கிறேன் இந்த ஸ்ரீலங்காவில் நல்ல ட்ரெண்ட் ஆகி கொண்டு போயிடுச்சு. ஒரு சாமன் ஒன்று, என்ன கட்டை, வல்லப்பட்டை. இந்த வல்லப்பட்டை மாதிரி ஒரு சாமன். நாங்கள் உம்ராக்கு வைத்திருந்த நேரம் ஒரு கடைக்கிட்டால போற வல்லப்பட்டையை கண்ணாடி போட்டில் வச்சுக்கிறான், போட்டா அவன் அது மருத்துவத்துக்கு பாவிக்கிறாங்க அரபிகள். அப்ப பில் குஸ்தில் பஹ்ரி அந்த ஒரு மூலிகை, அந்த மூலிகையை கொண்டும் வஸ்ஸைத், இந்த ஜெய்தூன் எண்ணெயை கொண்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உடல்ல பக்கவாட்டில் ஏற்படுற இந்த வலிக்கு நீங்க மருத்துவம் செய்யுங்கன்றாங்க. நாளை கேட்டு வந்துடுவாங்க அது எப்படி செய்யணும் என்று. சில விஷயங்கள் சொல்ல எளிமை எங்களுக்கு, அது நாங்களும் இப்பதான் படிக்கிறது, தெரிஞ்சு கொள்ற. அது சிலத்துக்கு அந்த மூத்த ஆள்களுக்கு தெரியுமாய்க்கும். சரி, அப்ப மருத்துவம் செய்யணும். ஆனா அஷ்ஃபிஃபாஉ பியதில்லா, அந்த நோயை குணப்படுத்துறது யாரு? அது அல்லாஹ்வுடைய கையில. அதுக்கான சும்மா நிக்கல. எங்களுக்கு நோய் வந்தால் கட்டாயமா மருத்துவம் செய்ய சொல்லுங்க. இன்னும் ஒரு ஹதீஸ் ஆதாரம் இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, இது அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அத்திபுன் நபவியிலையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹதீஸை சொன்ன ஹதீஸை இமாம் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி பதிவு செஞ்சிருக்கிறாங்க. தஹல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ஆயிஷத வ இன்தஹா ஸபிய்யுன் யஸீலு மின் ஹிராஹு தமன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க வீட்டுக்கு போனாங்களாம். அவங்கள்ட்ட ஒரு புள்ளை ஒன்று இருந்துச்சு. அந்த புள்ளோட மூக்கு துவாரத்தில் ரத்தம் வடிஞ்சு கொண்டு இருக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் போய்த்தாங்க. ஃபகால மஹாதா, கேட்டாங்க இது என்னப்பான்னு கேட்டாங்க. அப்ப அங்க ஒரு பெண்கள் சொன்னாங்க, ஃபகாலு அல் உதுரா, உதுரான்னு சொல்ற இந்த கழுத்து நோய்க்கு சொல்றேன். அவ் வஜுஅன் ஃபீ ராசி, அல்லது இந்த புள்ளைக்கு தலையில ஒரு நோய் உண்டு. நாங்கள் சொல்ல மூலம் பண்ணிடுறேன், என்னது
அப்படி ஒன்று வந்து ரத்தம் வருமே, சிலவங்களை விளையாடி கொண்டிருக்கிற நேரம் விழுந்து அது ரத்தம் வருமே, அது மாதிரி ஒரு நோயண்டாங்க. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வைலகுன்ன லா தக்துல்ன அவுலாதகுன்ன ஐயுமா இம்ரஅத்தின் அஸாப வலதஹா உதுரத்துன் அவ் வஜுன் ஃபீ ரஅஸிஹி ஃபல்தஅഖுத் குஸ்தன் ஹிந்தியா. சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, இந்த பெண்களுக்கு என்னப்பா ஆகிச்சு, உங்களோட பிள்ளைகளை நீங்க கொலை செய்யவானம் என்றா தவறான சிகிச்சைகளை கொடுத்து என்ன செய்வானம், குறை சொல்ல வானம். எங்கள்கிட்ட ஒரு பழக்கம் உண்டு, எல்லாரும் டாக்டர் ஆகிற நோயாளிகிட்ட போனது, அதை செய்யலையா இது செய்யலையா, இதை பாருங்கள் அதை பாருங்களேன். எங்களுக்கு ஏன் தேவையில்லாத வேறு. சில நேரத்துக்கு அது செஞ்சு சில நேரத்துக்கு அது விபரீதமான நிகழ்வுகளும் எங்களோட சமூகத்தில் இருக்கு. ஒரு பிள்ளையோண்டு இந்த விளையாடி கொண்டு நிற்கிற நேரம் கண்ணில் கத்தி பட்டு பாப்பா என்ன செஞ்சு தேம்பானி ஊற்றி. இப்போ எங்களுக்கு முறை சொல்லப்பட்டுக்கு தானே, இந்த முறையை நாங்கள் கையாளணும். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வைல கொன்ன லா தக்துல் நௌலாத கொன்ன, முறையற்ற சிகிச்சை மூலமா உங்களுடைய பிள்ளைகளை கொலை செய்யாதீங்க. அப்போ அந்த பொம்பளைகளுக்கு சொல்லிட்டு சொன்னாங்க, ஒரு பொம்பளை தன்னுடைய பிள்ளைக்கு இப்படி ஒரு நோய் ஒன்று இருந்தா, இந்த மூக்குத்துவாரத்தில் ரத்தம் வடிஞ்சு கொண்டு வாரது அல்ல தலைவலி அந்த நோய் இருந்தால் குஸ்தன் ஹிந்தியா, அந்த குஸ்தன் ஹிந்தியான்னு சொன்னா நான் சொன்ன ஆரம்பத்தில் இந்த வல்லப்பட்ட மாதிரி ஒரு கட்டியான ஒரு கம்பு மாதிரி ஒரு சாமன் உண்டு, அது ஒரு மூலிகை, அதை நீங்க எடுத்து அதை கொண்டு நீங்க சிகிச்சை செய்யுங்கன்னாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, நான் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க இந்த விஷயத்தை அந்த பெண்களுக்கு சொன்னாங்களாம். அதன் மூலமாக சிகிச்சை அளிக்கப்பட்டது. அந்த சிகிச்சை அளிச்சோன்னே அந்த புள்ளோட நோயும் குணமாகிச்சுன்னு வந்திருக்குது. இதில் சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, நோய் வந்தால் அடுத்த கட்டம் மருத்துவம் செய்யணும். இன்னைக்கு படிக்கிற பாடம் எல்லாம் நான் சொல்றது ஹதீஸ்லாம் நோய் வந்தால் மருத்துவம் செய்யணும். காய்ச்சல் வந்தா அல்லது சீனி வந்தா அல்லது பிரஷரோ சுகரோ, இன்னைக்கு மக்கள் நோயிலிருந்து பாதுகாத்து கொள்வது ரொம்ப கஷ்டம். எங்களோட உணவு பழக்க வழக்கங்கள் அப்படி ஆவிக்கு நோம்பு வருது தானே, நாங்களும் அதுக்கு அப்படி ஆவிட்டோம், அதுக்கு இதாவிட்டோம். பேசுறது தான் எங்களோட வாழ்க்கையில வரணும். இப்போ நாங்கள் பாருங்க, நோம்பு திறக்கிறத கஞ்ச கொண்டு சோட்டுசி இல்லாமல் சோட்டுசி இல்லாமல் எங்களுக்கு நோம்பு திறந்த மாதிரியும் இல்லை. நல்ல ஒரு 5, 6, 7, 8 சோட்டுசியம் அடிச்சுட்டு கஞ்சையும் குடிச்சிட்டு முன்னந்தி சாப்பாடு ஒன்றே நாங்கள் ராவுக்கு தின்றோம். எவ்வளோ நேரம் ஒருவர்களுக்கு அந்த சாப்பாடையும் தின்றேன். வேணுமன்னா இன்ஷா அல்லாஹ் முயற்சியும் செய்வோம். நானும் நினைச்சுக்கிறேன், 40 வயசு கிட்டவர்களுக்கு சில புத்திகளும் வாரங்களுக்கு வேணுமன்னா அது நோம்பு திறக்கிற நேரமே இந்த ஷோட்டிஷ யாரும் ஹோட்டலாக இந்த கோச்சுக்கொள்வான அந்த ஷோட்டிஷுக்கு பதிலாக இடியாப்பமோ புட்டோ சோறோ சாப்பிட்டு நாங்கள் ஈச்ச பழத்தோட வந்துட்டோம்னா உடலை கொஞ்சம் பாதுகாத்துக்கொள்ளணும். எங்களோட உணவு பழக்க வழக்கங்களை நாங்கள் நோயாளியாக போகிறதுக்கு ஒரு காரணம் தான். அடுத்தது நோய் வந்தால் அதை முத்தொட்ரு, சீனி நோய் வந்தால் அதை முத்தொட்ரு, ப்ரெஷர் வந்தால் முத்தொட்ரு. நோய் வந்தால் மருத்துவம் செய்வோம், என்ன செய்ய, வேற வழி ஒன்று இல்லை. ஏன்னா இப்போ இருக்கிற கெமிக்கல் சாப்பாடுகள், எங்களோட உணவு பழக்க வழக்கங்கள், இப்போ நாங்கள் எக்ஸசைஸ் செய்கிறோம் இல்லை, ஒழுங்கான முறையான தூக்கம் எங்கள்கிட்ட இல்லை, இதுகள் எல்லாம் வச்சு பார்த்தா நாங்கள் ஏதோ ஒரு நோயாளியோட லிஸ்ட்டை நாங்கள் என்ன செய்கிறோம், புழுந்துடுறோம். அப்போ புழுந்தா என்ன செய்யணும் என்றா, வாழ்றது எப்போ சரி மௌத்தாகட்டும், நாங்கள் இயன்ற அளவு நாங்கள் சிகிச்சை செய்யணும். இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறதா என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு தான் இருக்கு. புகாரி முஸ்லிம்ல ஹதீஸ் வருது, ஜுரிஹ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌம உஹதின் ஜுரிஹ வஜுஹுஹு வகுசுரத் ருபாஇயத்துஹு வஹுஷிமத்தில் பைலத்து அலா ரஸிஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உஹது யுத்தத்தில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் தாக்கப்பட்டாங்க. அவங்களோட முகத்திலையும் ஒரு காயம் வந்துச்சு. அவங்களோட இந்த பல்லு, இந்த 2 பல்லுக்கு சைடில் இருக்கிற பல்லும் உடஞ்சிச்சு. அதே போல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலையில் ஒரு முள்ளும் பாதிக்கப்பட்டுச்சு. அப்போ வக்கானத் ஃபாத்திமத்து பின்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்ஸிலு தம, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தலையில் இந்த ரத்தம் வர நேரத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்க என்ன செஞ்சாங்களாம், அந்த ரத்தத்தை கழுவி கொண்டு இருந்தாங்களாம்.
வகான அலி ரலியல்லாஹு அன்ஹு யஸ்குபு அலைஹா பில் மிஜன்னி, ஒரு கோப்பை எடுத்து தண்ணி எடுத்து ரசூலுல்லாஹ் அந்த தலையில அப்படியே ஊத்தி கொண்டிருந்தாங்களாம். ஃபலம்மா ரஅத் ஃபாத்திமா அத்தமு லா யஸீது இல்லா கத்ரா, ஆயிஷா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தலையிலிருந்து ரத்தம் கூடிக்கொண்டு தான் நிக்குது, வடிகிறது, குறையுது இல்லை. இப்போ என்ன செஞ்சாங்கன்னா அஹதத் கித்அத ஹஸீரின், ஒரு புடவை ஒன்று எடுத்தாங்களாம். அந்த புடவை ஒன்று எடுத்து ஃபஅஹ்ரகத்ஹா ஹத்தா சார ரமாதன், அது சாம்பலாகும் வரைக்கும் என்ன சுட்டாங்களாம், கரிச்சு போயிச்சான். அதுக்கப்புறம் சாம்பலை எடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புண்ணுல போட்டு அப்படியே கட்டினோன்னே ரத்தம் அப்படியே நின்றுச்சான். நபிக்கு சொல்ல தானே அல்லாஹ் தந்த மாதிரி குணமாகும் என்று சொல்ல வந்து என்னன்னா, ஒரு நோய் வந்தா, ஒரு புண் ஒன்று வந்தா உடனே நாங்கள் அதுக்கு சிகிச்சை அளிக்கணும். ரத்தம் வந்தோடனே சும்மா விடக்கூடாது. சுகருள்ள ஆள்கள் ஒரு புண்ணொன்று வந்தோடனே அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் நகரணும். என்ன செய்யற, அந்த புண்ணை பெருசாகினத்துக்கு பிறகு கடைசிக்கு என்ன வர, பிள்ளைகளுக்கும் கஷ்டம், பக்கத்துள்ள ஆள்களுக்கும் கஷ்டம், பார்க்க வரவங்களுக்கும் கஷ்டம். அதனால மருத்துவம் செய்யுங்க என்றது எங்களை மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம். மருத்துவம் என்பது வந்து இப்போ எங்களுக்கு தெரியும், இப்போ எவ்வளோ மருத்துவங்கள் இருக்குது. இஸ்லாமிய மருத்துவ முறைகள் இருக்குது, யூனானி மருத்துவ முறைகள் இருக்குது, அதே போல் ஆங்கில மருத்துவ முறைகள், எவ்வளோ மருத்துவ முறைகள் இருக்குது. எந்த மருத்துவமும் பிழை என்று எங்களுக்கு தீர்மானம் செய்யலாது. இப்போ உதாரணம், ஒரு மனுஷன் கை உடைஞ்சா எங்களுக்கு தெரியும், அரசாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறத விட ஒரு நாட்டு வைத்தியம் ஒன்று செஞ்சால் அந்த கையை செய்யலாம், குணமாக்கலாம். இப்போ சில நேரத்துக்கு ஸ்கேன் பண்ணி தான் சில நோய்களை கண்டுபிடிக்க வேண்டி வரும். இப்போ அதுக்கு நாங்கள் அதுக்கு தயாராகணும், வேறு வழி ஒன்று இல்லை. அப்போ மருத்துவம் செய்யுங்க என்பது இன்றைக்கி நாங்கள் விளங்கிக்கோங்க. எங்களுக்கு ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முறையில் காட்டப்பட்ட ஒரு சுன்னத்து. நோய் இல்லாமல் வாழ்கிறதுக்கு முயற்சி செய்வோம். அப்படி நோய் வந்தால் இன்ஷா அல்லாஹ் மருத்துவம் செய்கிறதுக்கு நாங்கள் எங்களை தயார்படுத்திக் கொள்வோம். அடுத்த கிழமை இன்ஷா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னென்னத்தின் மூலமாக மருத்துவம் செய்ய சொன்னாங்க என்றதை பார்ப்போம். அதை எங்களை வீட்டில் நாங்கள் என்ன செய்யணும், பழக்கிக் கொள்வோம். அல்லாஹு தஆலா எங்கள் அனைவரையும் நோய் இல்லாத வாழ்வை நசீவாக்குவானாக. யாருக்கும் கஷ்டம் இல்லாமல் பாரம் இல்லாமல் வாழ்ந்துவிட்டு மௌத்தாகுவதற்கும் அனைவருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நம் அனைவருக்கும் அல்லாஹ் இஹ்லாஸை நசீவாக்குவானாக. அமலுடைய ருசி அல்லாஹ் தஆலா ஏற்படுத்திடுவாயாக. பாவத்துடைய கசப்பை அல்லாஹ் நீ எங்களுக்கு ஏற்படுத்திடுவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு இந்த உலகத்தை விட்டும் பிரியறதுக்கும் அனைவருக்கும் பாக்கியத்தை தந்தருள்வாயாக. வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.